டிஎன்பிசி கோச்சிங் சென்டர். இப்போது வரப்போகிற குரூப் 4க்காக ஸ்பெஷலாக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஜனவரிலேருந்து குரூப் 4 டிசம்பர் எக்ஸாம் அனௌன்ஸ் பார்த்துருக்கீங்க. டிசம்பரில் வரப்போகிற குரூப் 4 வரைக்கும் கிளாஸஸ் போகக்கூடாது. ஸோ இப்போது குரூப் 4 அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ புது வகையான ஒரு சிலபஸ், புது வகையான பேட்டர்ன். இதை வந்து பழைய மாணவர்கள் எதிர்கொள்வதை விட புதிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக எதிர்கொள்ள. நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முன்னே எல்லா மாதிரியான கேள்வி தரங்கள் இப்போ இல்லை. இப்போ சோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ இருக்கிற சிலபஸ் ஏற்ற மாதிரி, இப்போ இருக்கிற பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண சரியா? ஸோ ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். இப்போ தான் நம்ம வந்து புதுசாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் பண்ணியிருக்கோம். அதை நூற்றுக்கணக்கான மாணவர்கள் நம்ம இன்ஸ்டியூட் படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் வேறு. இப்போ வந்து சிலபஸ் மாறிடுச்சு. இப்போ இருக்கிற புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நோட்ஸும் மெட்டீரியல்ஸும் அந்த ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம தரோம். சரியா? முதல்ல சாய்ராம் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கு. சரியா? காஞ்சிபுரத்தில் எங்குசாமி ஸ்கூலில் நடைபெறும். சரி, இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்கூலில். சரியா? ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த என்னோட யூடியூப் சேனலும் இருக்குது. சரியா? சாய்ராம் டிஎன்பிசி யூடியூப் சேனலும் இருக்குது காஞ்சிபுரம். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு என்ன மாதிரியான சிலபஸ் மாறி இருக்குது. இப்போது பொது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ன வந்து 2 இருந்ததான் பகுதியா அப்படின்னு மூணு பகுதியாக பிரிச்சிருக்காங்க. சரியா? ஸோ மெயின் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தொழில், தமிழ் ஆசிரியர்கள், ஸோ இது ஒரு பார்த்து இருக்கும் இலக்கியத்தில். இது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட் ஒரு இலக்கியம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 7 10 பாட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு இலக்கியம். இது இல்லாத இலக்கணம்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 3 பிரிவாக தான் பிரிச்சுருந்தாங்க. ஆ இ அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இப்போ அப்படி இல்லை. ஒரு 7 அழகுலாம் தமிழ் பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம தமிழ் பார்க்கறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் புக்ஸை மட்டும் படித்தா பார்த்தாரு. ஸோ இந்த கேள்விகள் எங்கிருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதையே வந்து ரொம்ப சர்ச் பண்ணி எடுத்து பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கிளாஸஸ் அமையக்கூடாது. இதுவரைக்கும் கிளாஸஸ் எடுத்தது. பட் இப்போது இந்த குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 4 நமக்கு தெரியும் கொஸ்டின் எந்த அளவுக்கு தரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புக்கு படித்தவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் வெளியில் படித்தவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக என்னால ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. அதனால் அந்த வரப்போகிற குரூப் 4 திறமையாக அட்டன் பண்ணுறதுக்கு தேர்ச்சி பெறுறதுக்கு தேவையான சிலபஸ் வைஸ் உங்களுக்கு என்ன பண்ணணும் அதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். நோட்ஸ் ஆகும், ஆன்லைன் கிளாஸ் ஆகும், அண்ட் தென் டெஸ்ட் ஆகும் கொடுப்போம். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணணும், வரப்போகிற குரூப் 4ல் தேர்ச்சி அடையணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு சாய்ராம் டிஎன்பிசி கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணாலும் சரி, நேரடியாக வந்தாலும் சரி, நம்ம காஞ்சிபுரத்தில் எங்குசாமி ஸ்கூலில் நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். ஸோ கரெக்டாக சொல்லணும் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா விஷ்ணு காஞ்சி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்து வீடு. சரிங்களா? சின்ன காஞ்சிபுரம். சரியா? ஸோ இந்த நோட்டீஸும் அதில் அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஸோ டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்கொயரி தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எதை ரீச் ஆகணும், எந்த டைம் வேணும் அவங்களுக்கு கொடுக்கலாம். சரியா? இப்போ நம்ம பொது தமிழ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7 அலகுகள் உண்டு. ஸோ முதல்ல நம்ம ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இலக்கணம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 7 அலகுகளில் நம்ம எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், இலக்கணம் தான். ஸோ இதை தவிர நம்ம என்னென்ன மாதிரி புதுசாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக்கில் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி அவன் எங்கே இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனை. சரியா? அவுட் ஆஃப் சோர்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நோட்ஸ் தான் கலைச்சொற்கள், சொல்லகராதி. சரியா? ஸோ அந்த எழுதும் திறன். ஸோ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழில் நல்லா எழுதுறதுக்கு தெரியுதா? ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ண பிறகு ஒரு நோட் ஷீட்டோ இல்லையா, ஸோ ஒரு ஃபைலோ நீங்கள் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு அதை திறமை இருக்கும். சரியா? ஸோ கலைச்சொற்கள், சொல்லகராதி, எழுதும் திறன், வாசித்தல், புரிந்து திறன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆட் ஆகுது. சரி, எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு ட்ரைன் பண்ண போகிறோம். அதுதான் மெயின் திங். நம்மளுடைய சாய்ராம் டிஎன்பிசி இன்ஸ்டியூட்டுடைய மெயின் தாட் என்ன அப்படின்னா வரப்போகிற குரூப் 4 எப்படி எதிர்கொள்வது, சரியா, அதில் எப்படி தேர்ச்சி பெற வைக்கிறது, அதான் நம்மளுடைய மெயின் குறிக்கோளாக இருக்குது. ஸோ கலைச்சொற்கள், எழுதும் திறன், சொல்லகராதி, வாசித்தல், ஸோ எளிய மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன்ஸ். சரியா? ஸோ
இது இல்லாத நம்ம ஏற்கனவே பார்த்த அதே இலக்கியங்கள். ஸோ இப்போ இலக்கியத்தில் என்ன நம்ம அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா திருக்குறள் கண்டிப்பாக. சரியா? ஸோ அந்த திருக்குறள் வாய்ஸ் அது இல்லாத நம்ம பார்க்க வேண்டிய இலக்கியங்கள் அண்ட் தென் பழைய நம்ம புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு ஆசிரியர்கள், இவங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து 7 அளவுகளாக பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தமிழில். சரிங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆப்டிடியூட் ரீசனிங் அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம இதுக்கு கொடுக்கணும். சரியா? அதுக்கடுத்து பொது அறிவியல், புவியியல், வரலாறு மற்றும் பண்பாடு, சரியா, ஆட்சியல், பொலிட்டிக், எக்கனாமிக்ஸாக கூட தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்த்துருக்காங்க. ஸோ 7 and 8 இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய ஒரு பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 7 and 8. ஸோ அதுக்கு அதிக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு சாய்ராம் டிஎன்பிசி கோச்சிங் சென்டரில் இருக்கட்டும். சரியா? ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம குரூப் டிஎன்பிசி குரூப் 4க்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் கிளாஸஸ் போக போகுது. டிஎன்பிசி குரூப் 4க்கான ஸ்பெஷல். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த கிளாஸஸ் இந்த ஜனவரி டிசம்பர் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தேர்வில் குரூப் 4ல் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ எனி என்கொயரி இந்த நம்பர் கால் பண்ணுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலும் இருக்குது, அதையும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு தரவாக வித் மெட்டீரியல். நீங்கள் நேரில் வரணும், நேரில் கிளாஸ் இருக்குது, ஆன்லைனில் அட்டன் பண்ணுறதும் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. சரியா? வித் டெஸ்ட் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம சாய்ராம் டிஎன்பிசி கோச்சிங் சென்டரில் தரோம். சரியா? ஸோ மிகவும் குறைவான ஒரு கட்டணத்தில் உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்க போகுது. ஸோ அதனால்